இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் இதில் கல்பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய். இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதிலே தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எலும்பா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கனை உப்பு போட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்மில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க மிக்ஸி சாரில். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, கசகசை 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம வதக்கி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகணும், அப்போ கொஞ்சம் இன்னும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கனை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். வேக விட்டு நல்லா கொதிக்குதுங்க பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சால்னாவை பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா நிறையா நமக்கு நல்லா எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க சால்னா. அருமையான சால்னா.
நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க சிக்கன் சால்னா. ஏற்கனவே நான் எம்டி சால்னா போட்டிருக்கேங்க. பரோட்டாக்கு மாவு எப்படி பிசையணும் வீடியோ போட்டிருக்கேன். சமோசா சீட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். வீடியோலாம் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பரோட்டா கூடயும் நம்ம இட்லி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க. வீடியோலாம் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.